விண்வெளியில் 2 செயற்கைக்கோள்களை ஒன்றாக இணைத்து சாதனை படைக்கும் முயற்சியாக PSLV C-60 ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஏவுதளத்தில் இருந்து இரவு 10 மணிக்கு PSLV C-60 ராக்கெட் விண்ணில் ஏவப்பட்டது. இந்த ராக்கெட்டுக்குள் ஸ்பேடெக்ஸ் A, ஸ்பேடெக்ஸ் B என்ற 2 சிறிய செயற்கைக்கோள்கள் வைத்து அனுப்பப்பட்டன. 0. Liftoff normal. That's a marvelous liftoff of PSLV C-60 SpaceX mission on the go. Plus 15 Sleek seconds. PSLV Corelon vehicles saluted against the night sky, a beautiful sight to behold. PSLV C-60 ராக்கெட்டுக்குள் தலா 220 கிலோ எடை கொண்ட இந்த 2 சிறிய செயற்கைக்கோள்கள் வைக்கப்பட்டன. இவற்றிற்கு ஸ்பேடெக்ஸ் A அல்லது சேசர் என்றும் ஸ்பேடெக்ஸ் B அல்லது டார்கெட் என்றும் இஸ்ரோ பெயரிட்டுள்ளது. இவ்விரு செயற்கைக்கோள்களும் 6 நிமிட இடைவெளியில் புவியின் கீழ் சுற்றுவட்ட பாதையில் சுமார் 476 கிலோமீட்டர் உயரத்தில் PSLV C-60 ராக்கெட் மூலம் நிலைநிறுத்தப்பட்டன. தற்போது புவிவட்ட பாதையில் சுமார் 10 முதல் 15 கிலோமீட்டர் இடைவெளியில் இவ்விரு செயற்கைக்கோள்களும் சுற்றத் தொடங்கியுள்ளன. SpaceX B and SpaceX A satellites are separated. Ambience here on the night of 30th December 2024. ISRO has got its own space docking experiment. இந்த இரு செயற்கைக்கோள்களின் வேகம் ஒரே சீராக, அதாவது மணிக்கு 28,000 கிலோமீட்டராக இருக்கும்படி படிப்படியாக குறைக்கப்படும். இவற்றின் இடைவெளியும் படிப்படியாக குறைத்து அருகருகே கொண்டு வந்து ஒரு கட்டத்தில் இவ்விரு செயற்கைக்கோள்களும் இணைக்கப்படும். ஸ்பேஸ் டாக்கிங் என்று அழைக்கப்படும் இந்த இணைப்பு முறைக்கான பணி ஜனவரி 7ஆம் தேதி நடைபெறும் என்று இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவித்துள்ளார். So as far as we are concerned, the mission is very well as far as the rocket is concerned, so it has placed the satellite in the right orbit. The SpaceX 2 satellites are moved. You would have seen in the animation that they moved little one behind the other. So over the period of time, for the days, it will pick up further distance, travel to almost a 20-kilometer distance away, and then the rendezvous and docking process will start. And we hope that the docking process can happen in another 1 week. The nominal time is going to be approximately 7th of January. ஸ்பேஸ் டாக்கிங் என்பது விண்வெளியில் இருக்கும் 2 செயற்கைக்கோள்களை இணைப்பது மட்டுமல்லாமல் அந்த இணைக்கப்பட்ட 2 செயற்கைக்கோள்களுக்கு இடையே ஆற்றல் பரிமாற்றம், டேட்டா பரிமாற்றம் ஆகியவற்றை செய்வதும் ஆகும். செயற்கைக்கோள்களை விண்வெளியில் இணைப்பது சாத்தியமானால் சந்திரனில் ஆய்வு செய்யும் சந்திராயன் 4 திட்டம், மனிதனை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டம், பிற கோள்களில் இருந்து ஆய்வுக்காக மாதிரிகளை எடுத்து வருவது ஆகியவற்றிற்கு இந்த தொழில்நுட்பம் பெரும் உதவியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டத்தின் உதவியில்லாமல் சந்திராயன் 4 திட்டத்தை நிறைவேற்ற இந்த தொழில்நுட்பம் உதவும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 2035ஆம் ஆண்டு இந்திய விண்வெளி மையம் அமைப்பதற்கான முயற்சிக்கான முன்னுரையாக இந்த செயற்கைக்கோள் இணைப்பு இருக்கும் என்று இஸ்ரோ விஞ்ஞானிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். அத்துடன் செலவு குறைவதோடு ஒரே நோக்கத்திற்காக பல ராக்கெட்டுகளை ஏவுவதும் குறையும் என்று அவர்கள் கூறுகின்றனர். விண்வெளியில் தாவரங்களை வளர்க்கவும் பாக்டீரியாக்களின் செயல்பாட்டை சோதிப்பதற்கும் இந்த நுட்பம் உதவும் என்று நம்பப்படுகிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக ஸ்பேடெக்ஸ் A, ஸ்பேடெக்ஸ் B செயற்கைக்கோள்கள் விண்வெளியில் இணைக்கப்பட்டுவிட்டால் இந்த சாதனையை படைக்கும் 4வது நாடு என்ற பெருமையை இந்தியா பெறும். ஸ்பேஸ் டாக்கிங் சாதனையை இதற்கு முன்பு சீனா, ரஷ்யா, அமெரிக்கா ஆகிய நாடுகள் படைத்துள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.